அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்ட ஜியாகிரஃபி கொஷின்ஸ் தான். இந்தியாவின் புவியியல் இதில் மொத்தம் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்கங்க. இதில் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அவுட் சோர்ஸில் எந்தெந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது. இது கரெக்டு. அடுத்து, கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணின் இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது. இது வந்துட்டு தவறு. கருப்பு மண்ணில் இருக்காது. தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் பி 1 and 3 தான் கரெக்டு. இது வந்துட்டு சோர்ஸ் 9th புவியியல் பாடம் 2 நிலக்கோளம் அதில் இருந்து கொடுத்துருக்காங்க. பின்னர் அதில் உள்ள எஞ்சிய செம்மண் இங்கே படி வைக்கப்படுவதால் நிலத்தோற்றம் உருவாகிறது. சிகப்பு நிறமாக காணப்படுவதற்கு அதில் உள்ள இரும்பு ஆக்சைடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து கருப்பு மண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. சிகப்பு மண்ணுக்கு தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அடுத்தது, பின் வருவனவற்றுள் கிராமத்திற்கு நகரத்திற்கு இடம்பெயர்வு குறித்து தவறான பொருத்தத்தை கண்டறிக. 1, 4 தவறு. கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு நெருக்குதல் வெளியேறுதல் செயல்பாடு. நகரத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு நகர்ப்புற மறுசுழற்சி. நகரத்திலிருந்து கிராமத்திற்கு இடம்பெயர்வு வந்துட்டு தலைகீழ் நகர்வு தான் வரும். அடுத்தது, கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு கிராம மறுசுழற்சி. இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இடம்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். இடம்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். கூற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. இது நமக்கு 10th புவியியல் பாடம் 5 இந்திய மக்கள் தொகையில் இடம்பெயர்வு பற்றி கொடுத்துருப்பாங்க. இடம்பெயர்வு என்பது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது. இது உள்நாட்டு இடம்பெயர்வு மற்றும் சர்வதேச இடம்பெயர்வு என 2 வகைப்படும். உள்நாட்டு இடம்பெயர்வு தான் அந்த பிராந்தியங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்புறமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு இடம்பெயர்வு நாட்டின் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு நாட்டின் மக்கள் தொகை பரவல் மாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தது, புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறு காலத்தில் தோன்றினான். இது வந்துட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போயிருக்க கொஷினுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா ஃபிலியோசின். ஆப்ஷன் பி தான் நெட்டில் வந்துச்சு. பட் இது கான்ட்ரவர்சி போல் இந்த கொஷினுக்கு. இது பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை காலகட்டத்தின் இறுதி மற்றும் ஒப்பீட்டளவில் குறுகிய சகாப்தமாக ஹீலியோசின் தான் இருந்துச்சு. தோராயமாக 5.3 முதல் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. குளிர்ச்சியான மற்றும் வறண்ட காலநிலை வகைப்படுத்தப்பட்டது. இது ஆஸ்ட்ரோலோபிதேகஸ் என்ற ஆரம்ப காலமாக மனித மூதாதையரின் பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. அடுத்தது, மால்வா பீடபூமி பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. சரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இது தவறு. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சாம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கிறது. இது கரெக்டு. மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் சி 2 and 3 சரியானவை. இது பார்த்தீங்கன்னா சாம்பல், பெட்வா, கென் போன்ற ஆறுகள் பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன. இதுதான் மாலவ பீடபூமி. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கோம். கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் என்றும் இதன் தொடர்ச்சியை பாகல்கண்ட் என்றும் அழைப்பர். இது வந்துட்டு வடக்கில் தான். பீடபூமி ஆரவல்லி மலைத்தொடர் தெற்கிலும் இந்திய மலைத்தொடருக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது. தென்கிழக்கிலும் வடக்கிலும் அமைந்துள்ளது. நம்ம அந்த மேப்பில் பார்த்தோம்னா நம்ம இந்த இதை கரெக்டாக போட்டிருக்க முடியுங்க. இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம், ஸ்டேட்ஸ்லாம் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் இது 3 வந்திருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.